அமெரிக்கா தான் மையம். அதாவது அமெரிக்கா விழுந்துச்சுன்னா மொத்த நாடு விழுகும்னு நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். 2018லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அமெரிக்கா ட்ரம்பே வந்து சொல்றாப்ல. என்னப்பா அந்த பையன் சொல்றது யாரும் கேட்க மாட்றீங்க. நானே சொல்றேன்ப்பா அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாப்ல. அமெரிக்காவெல்லாம் யாரும் அசைக்க முடியாது. எங்கள அசைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எல்லாருமே அசைஞ்சு போயிருவீங்க. ஏன்னா அதாவது தன்னை எல்லாருமே கடுப்பாறாய்ங்க. எல்லா நாடும் அமெரிக்கா மேல கோவமா இருக்குன்றது தெரியுது. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு ஆக்டோபஸ் கை கண்ணுக்கே தெரியாத ஆக்டோபஸ் கைய விட்டு எல்லா நாட்டோட அந்த பேசிக் பில்லர் இருக்கும்ல. எல்லா நாட்டுக்கும் ஒரு பில்லர் இருக்கும்னா, அந்த பில்லர்ல அந்த ஆக்டோபஸ் கைலாம் இருக்கு. அமெரிக்கா கீழ விழுகுது அப்படின்னா, அந்த பில்லரும் சேர்ந்து இழுக்கும். அதாவது அமெரிக்கா ஒட்டுமொத்த நாட்டை இழுத்துட்டு போயிரும்ன்றான். அது எப்படி ப்ரோ இழுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தான் வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். விஷயம் என்ன அப்படின்னா, பெட்ரோ டாலர் அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் இருக்கு. பெட்ரோ டாலர் பத்தி இன்டர்நெட்ல தேடுங்க. உங்களுக்கு நெறைய விஷயம் புரியும். அந்த பெட்ரோல் உலகத்துல எந்த வணிகம் பண்ணனாலும் அமெரிக்கா டாலர மையமா வச்சு தான் நடக்கிற மாரி இருக்கு. ஸோ அதத்தான் ட்ரம்ப் சாராம்சமா சொல்றாப்ல. என்ன நீங்க தோக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்களும் தான் தோத்து போவீங்க அப்படின்றத தெளிவா சொல்றாப்ல. ஐரோப்பா. அவங்க திருப்பி இங்க வரப்போறாங்கன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். இங்கேருந்து போனது யாரு? ஐரோப்பா கண்ட்ரில. அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவுக்கு வலம் வருவோம். கடல் மேல் சிகப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம். கலப்பு இனங்களின் யுத்தம். 3ஆம் நூற்றாண்டுல மிகப்பெரிய ரிபல் கிரியேட் ஆகி இங்கிருந்து அடித்து விரட்டப்பட்ட கூட்டம் தான் ஐரோப்பால குடியேறுச்சு. அந்த ஐரோப்பால குடியேறவங்க பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்தாங்க திருப்பி. ஸோ இந்த பிரிட்டிஷ்காரங்க திருப்பி நம்ம கூடய டை அப் பண்ற மாரி வரானுங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க எதுக்கு திருப்பி உள்ள வராங்க? பிரிட்டிஷ்காரங்களுக்கு அமெரிக்காவுக்கும் சண்டையாம். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்மள காயடிச்சு விட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் சண்டை போட்டு திருப்பி இந்தியா பக்கம் திரும்புது. அதாவது இந்தியாவோட ஆதரவு ஏற்கிறாங்க. ஆக்சுவலி ஐரோப்பா கண்ட்ரீஸா இருக்கட்டும், நம்மளுடைய பிரிட்டனா இருக்கட்டும். பிரிட்டன் விழ போகுது அவ்வளோதான். பிரிட்டிஷ் இந்த ராஜ பரம்பரையோட இங்கிலாந்து குடும்பம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்சு சாம்ராஜ்யம் சரிஞ்சிரும். ப்ரோ அவங்களும் அழிஞ்சிருவாங்களா? கிடையாது. வேறொரு வடிவத்துல இந்தியால இருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்ல வந்தப்போ இந்த டெமோக்ரஸி பொருளாதாரம் இதெல்லாம் செட் பண்ணி குடுத்துட்டாங்க. படிப்பு, கல்வி எல்லாத்தையும் செட் பண்ணி குடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 300, 400 ஆண்டுகளுக்கு நீ இப்படிதான் இருக்கணும். இப்படி ஆண்டா தான் நாங்க வரப்போ இவனுங்க ஏத்துப்பானுங்க இத. ஏன்னா எல்லாருமே வெள்ளைக்காரனுக்கு கூச்ச தூக்குற வேலை தானே பார்க்குறோம். ஸோ அப்ப அவனுக்கு ஏத்த மாரி ஆட்கள உருவாக்கிட்டான். திருப்பி அவைங்க வந்தாய்ங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவனுக்கு ஏத்த மாரி தான் இருக்கும். இதத்தான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். அவங்க திருப்பி இங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு. பிரிட்டிஷ் கம்பெனி இதே மாரி வணிகத்துக்காக வந்துச்சு. இப்போ நட்பாக வருது. இவனுங்க எப்படி இருந்தாலும் ஆபத்துன்னு நம்ம சொன்னோம்னா, உங்களுக்கு தெரியுதா? சுதந்திரம் குடுத்துட்டு போனோம்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. சுதந்திரம்லாம் குடுத்துட்டு போல. அவன் கண்ட்ரோல்ல தான் இன்னமும் இருக்கு நாடு. ஸோ அதனால தான் மெக்காலே கல்விக் கொள்கை. அவனோட கல்விக் கொள்கை இருக்கு. வெள்ளைக்காரன வரட்டிட்டும் சரி, அவன் உருவாக்கி விட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் இன்னும் இருக்கு? நமக்குன்னு புதுசா ஒண்ணு உருவாக்கி இருக்கணும்ல. எஜுகேஷன் சிஸ்டம் நமக்குன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கணும்ல. எல்லா மக்களுக்கும் தாய்மொழி கல்வியில தாய்மொழியில என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கணும்ல. சைனீஸ் அப்படித்தானே செயல்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய தாய்மொழியில தானே எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்குறாங்க. அவங்க வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கடன் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் குடும்பம் நடத்துறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானே குடும்பம் நடத்துறேன் அப்படின்னா, என் ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, என்கிட்ட வர இன்கம் சோர்ஸ வச்சு தான் நான் குடும்பம் நடத்தணும். அத விட்டுப்புட்டு நான் கடன வாங்கி கார வாங்குறேன், லோன போட்டு வீடு கட்டுறேன். அப்படிலாம் பண்ணேன்னா, அது பார்க்குறப்ப வெளிய பார்க்குறப்ப அப்படியே பாலிஷா அப்படியே "பாத்தியா சூப்பரா இருக்கான் பாத்தியா" அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அவன் எனக்கு வாங்குற வருமானத்த சம்பாரிச்சு வாய்க்குள்ள போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பழைய பாட்டு இருக்கும். "கையில வாங்கினேன் பையில போடலன்ற மாரி, காசு போன இடம் தெரியலன்ற மாரி." வாங்குற காசு இப்படியே என்கிட்ட போயிரும். லோன் கட்டி மாரடிச்சு அவன் வாழ்க்கை முழுக்க செத்து போயிருவான். அவன் மகன் வந்து வாழ்றதுக்கு வரைக்கும் இதெல்லாம் கடன்ல இருக்கும். அதெல்லாம் இருக்குமா? அவங்க அப்பா ஒழுங்கா கடன் கட்டலனா அது பேங்க் ஜப்தி பண்ணி போயிரும். அப்போ தெருல தான் நிக்கணும். ஸோ இது மாரி தான் உலக நாடுகள் முழுக்க கடன் வாங்கிட்டே இருக்கு. இந்தியா, தமிழ்நாடு எல்லாமே கடன் வாங்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம கட்டக்கூடிய வரி பணங்கள சரியா பயன்படுத்தாலே, அரசியல்வாதிகள் யாருமே கொள்ளையடிக்காம இருந்தாலே, தேவையில்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்காம, மக்களுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் உருவாக்குனாலே, நம்மகிட்ட நிலம் வளம், காட்டு வளம், இயற்கை வளம் இதெல்லாம் ஒழுங்கா பாதுகாத்தனாலே அதோட வேல்யூ கூடும். ஓகேவா? நீர் வளம், இயற்கை வளம்லாம் கூடும். நம்ம எக்ஸ்ட்ரா வெளிய வாங்க தேவையில்ல. நமக்கு சோறு மக்களுக்கு முக்கியம். சோறு போடுற விவசாயத்த ஒழுங்கா பாதுகாத்தாலே, பல நாடுகள் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அவனுக்கு சோறு போட்டே நம்ம சம்பாரிக்க முடியும். ஸோ இந்தியாவோட விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. இப்போ முதுகெலும்பே குனிஞ்சு கூன் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்தியாவோட ராணுவம் பேசுறாங்க. ராணுவ அதிகாரி பேசுறாப்ல. இந்தியா ராணுவம்லாம் வேற லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. சரி. பவர்ஃபுல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? எதுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும்? ஏதோ ஒரு போர்ல வரப்போ சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு, அமெரிக்கா ட்ரம்ப் இந்தியன் ஓஷன்ல கை வச்சாரு தெரியுங்களா உங்களுக்கு? நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்ல. இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய $20 ட்ரில்லியன் எக்கானமி இருக்கு. அப்படி என்ன ப்ரோ இருக்கு? கடலுக்குள்ள அப்படி என்ன ப்ரோ இருக்கு? மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க மாட்டாங்க. ஆயில் பிடிக்க போறாங்க. அதாவது ஆயில் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே ட்ரம்ப் பறந்து வந்துருவாப்ல. அமெரிக்கா பறந்து வந்துருவாங்க. தலையெல்லாம் எண்ணெய் தேய்க்காதீங்கப்பா, நாளைக்கு தலையில எண்ணெய் தேய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. ஆயில்ன்ற வார்த்தை கேட்டாலே அவங்க பிடிச்சிருவாங்க உங்கள. ஸோ ரொம்ப கவனமா இருந்துக்கங்க. இந்தியால எக்கனாமிக் அதாவது 20 ட்ரில்லியன் எக்கானமி கடலுக்கடியில இருக்கு. அத இன்னும் எடுக்கல.
அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கா யோசிக்கும். மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் ஏன் பிடிச்சானுங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். வரலாற்றை பின்னோக்கி பாருங்களேன். மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் போர் அங்கே வந்து மக்களுக்கு அச்சுறுத்தல் நடக்குது, தீவிரவாதம் நடக்குது. தீவிரவாதம் உருவாகலை. தீவிரவாதம் எப்படி உருவாகுது? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரொம்பலாம் தேட வேணாம், நம்ம மக்களுக்கு ஈஸியாக புரியும்னா இலங்கையை யோசிச்சுக்கோங்க. இலங்கையில் எதுக்காக தீவிரவாதம் சொல்லக்கூடிய அந்த, அதாவது விடுதலைக்காக தான் போராடினாங்க. ஆனால் அவங்களுக்கு உலகம் முழுக்க கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன? தீவிரவாதிகள். ஏன்னா 9/11 டக்குன்னு ஒன்று உருவாக்கி அவங்கள ஃபுல்லாக அந்த கேட்டகரியில் சேர்த்துட்டாங்க. சரி, ஓகேவா? இதெல்லாம் வேற கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இலங்கை மக்களில் விடுதலைக்காக போராடுறாங்க, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்காக போராடணும்ல, அது வந்து தீவிரவாதமா? கிடையாது. இல்லை, மக்களோட புரட்சி தானே. ஸோ மக்கள் புரட்சின்றது வந்து சேக்குவாரால எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன் நேதாஜியை கொண்டாடுறோம், ஏன் காந்திஜியே கொண்டாடுறோம். ஸோ அவங்களாம் மக்கள் விடுதலைக்காக போராடினவங்க. அப்போ நாமளாம் தீவிரவாதியா? வெள்ளைக்காரன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தீவிரவாதினா, இப்போ இருக்க கொள்ளக்காரங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தீவிரவாதி தானே. ஸோ நியாயத்தை கேட்குறவங்க தீவிரவாதி தான் எனக்கு தெரியும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், இலங்கையில் மக்கள் வந்து பிரச்சனையாக இருக்குது, சிங்கள குடியேற்றம்னு வருதாங்க. இந்த சிங்கள குடியேற்றம்ன்றது தனி ஒரு கேட்டகரி, ஒரு ஷார்ட்ஸாகவே அதை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, சிங்களம்ன்றது வந்து ஒரு இனம் உருவாகவே இல்லை, அது பல கலப்பு இனங்கள் உருவாகி அந்த ஒரு மொழியை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது இது ஒரு ஆளும் வர்க்கமாக இருக்குது, ஃப்யூச்சரில் இந்த கூட்டம் தான் இந்த தீவை ரூல் பண்ண போகுது. அப்போ அங்கங்கே வந்து அகதியெல்லாம் ஒன்று சேர்ந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. இதில் குறிப்பாக தமிழர்களும் அடாப்ட் ஆகி போயிட்டானுங்க, சிங்களர்லாம் மாறிட்டானுங்க. சிங்களன்ற வந்து பேரினமாக இருக்கே, அதான் அவங்களுடைய பூர்வீக இடம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது, அது அவங்களோட பூர்வீக இடம் கிடையாது. ஒரு மக்கள் தொகை ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு மக்கள் தொகை ரொம்ப சிறுபான்மையாக இருக்குது அப்படின்றனாலேயே இந்த சிறுபான்மை மக்கள் அவங்க தான் வந்தேறி அவங்களுக்கு இந்த நிலத்தில் உரிமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இதை எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இலங்கை தீவை விட்டுட்டு இப்போ அமெரிக்காவுக்கு போவோம். அமெரிக்காவில் செவ்விந்தியர்கள் ஒரு மக்கள் வாழ்ந்தாங்க, வெள்ளைக்காரங்க போகிறதுக்கு முன்னாடி. செவ்விந்தியர் மக்கள் தான் பூர்வீக மக்கள். இப்போது அமெரிக்காவில் 2% தான் செவ்விந்திய மக்கள் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அதான் விஷயம். ஸோ 2% தான் செவ்விந்திய மக்கள் இருக்காங்க. ஆனால் வெள்ளைக்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? வேற நாட்டில இருந்து வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்திய மக்கள் அங்கே போயிட்டாங்கன்றக்காக இந்தியர்கள்லாம் ஏலியன், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களாம் ஏலியன்னு சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக முதல்ல தாய் ஏலியன் இருக்குல்ல, இந்த தாய் ஏலியனே ட்ரம்ப் தான். செவ்விந்திய மக்கள் தான் பூர்வீக குடி. ஸோ இதான் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு படையெடுப்பு எடுக்கிறாங்க, ஒரு நாட்டை ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைக்கிறான்னா, முதல்ல உள்ள போய் அந்த இருக்க இனத்தை இன அழிப்பு பண்றது, ஜெனோசைடுன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை பண்றது உலகம் முழுக்க இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. பட் குறிப்பாக சொல்லணும்னா பெரிய நாடுன்னு சொல்றாங்கல்ல, அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா பண்ணியிருக்கு. அங்க இருக்க செவ்விந்தியர்களை போட்டு தள்ளிட்டு தான் இவங்க குடியேறினாங்க. இப்போ யார் அதிகமா இருக்கா? வெள்ளைக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. அங்கே போய் கருப்பு இனத்தவங்கள வெறுப்பில் அவங்க சண்டை போடுறாங்க. இல்லை, இவங்களோட கேவலமான புத்தியை பாரு. செவ்விந்திய மக்கள் தான் பூர்வீக குடிமக்கள், அவங்களெல்லாம் கொண்டு ஒழிச்சிட்டு இவங்கெல்லாம் அங்கே செழிச்சு பரவிட்டு இப்போ கருப்பு இனத்துக்கு எதிராக செயல்படுறாங்களாம். கருப்பு இனத்தில் வெளியேருந்து வந்துட்டாங்களாம். வரலாறு படிச்சு பாடுறா, நீ ஏன் அங்கே வந்தேறி தாண்டா அந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் ஏற்றுப்பாரா? நம்மள ஏலியன்ட்டு இருக்காப்புல. சரி, அதை விடுங்க. இப்போ அப்படியே திருப்பி இலங்கைக்கு வருவோம். இப்போ அமெரிக்காவில் நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும், வரலாற்றில் படிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் சிங்களத்துலையும் சிம்மவாகுன்னு ஒருத்தன் போனான்ல, இங்கேருந்து விஜயன் ஒருத்தன் போனான்ல, விஜயன் இங்கேருந்து போனான். எங்கேருந்து போனால் ஒடிசா அந்த ஏரியாவிலேருந்து தான் போனான். இங்கேருந்து போன கூட்டம் அங்கே போய் ஓரளவுக்கு இவங்களுக்கு எங்க திருப்பி சொல்கிறேன், ஒருத்தனுக்கு ஏமாற்ற தெரியுன்றதுக்காக அரசியல் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய தகுதி உள்ளவன்னு நினைக்கக்கூடாது. அரசர்கள் மோஸ்ட்லி மக்களை சாணக்கியத்தனத்தோட ஆண்டாங்க, அதாவது ராஜதந்திரம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் மக்களை ஏமாத்து வேலை தான். யோசிச்சு பாருங்க, சிங்கள இனத்தோட உள்ளே போய் பூந்து ஒடிசாலேருந்து வந்தவனுக்கு சிங்களத்துக்கு என்ன சம்மந்தம்? போய் விஜயனோட வரலாறு தெரியுங்க, அவங்களுடைய பூர்வீக பட்டத்தில் இருக்கு, போய் தேடுங்க. விஜயன் உள்ள போறான், விஜயன் உள்ள போய் அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் சாம்ராஜ்யத்தையும் டேக் ஓவர் பண்றான். அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்திருக்கு, அதாவது எல்லாரையும் பொண்ணு ஒழிச்சு மனிதாபிமானம், நாகரிகம், ஒரு எத்திக்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லை அவனுக்கு. அவன் உள்ள பூந்து இன்னொருத்தன் இடத்துக்குள்ள போய் அவனே அவங்க அப்பா அடிச்சு வரட்டி விட்டனால தான் அங்கே போயிருக்கான். ஸோ அங்கே போனோன்னா சும்மா இருந்திருக்க வேண்டியதானே. சும்மா இருக்காமல் அங்கே போயிட்டு துட்டக்காமின்னு ஒரு பேர் இருக்கும், அது எதுக்காக அவன் பேர் வந்துச்சுன்னு தேடி பாருங்க. ஸோ அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணி அங்கே இருக்க பூர்வீக குடி மக்கள்லாம் பாவம் அப்புறாணி மக்கள், அவங்ககிட்ட போய் இவன் வீரத்தை கட்டிட்டு முட்டிட்டு செத்தானா? இல்லை, வந்தவொடனே வரவேற்க தான் செய்வாங்க நம்ம ஆளுங்க. வெள்ளைக்காரனே வரவேற்ற கூட்டம் தாங்க இது. வெள்ளைக்காரன் வந்தப்போ அவனுக்கு மாலை போட்டு மரியாதை கொடுத்தாங்க, ஆனால் போகிறப்ப நம்மளாம் பாடையில் ஏற்றி அனுப்பி விட்டு போனான்ல. ஸோ அந்த மாதிரி தான் வெள்ளந்தியும் அறியாமையும் நம்முடைய மனித இனத்தின் அழிவுன்றதை சொல்கிறேன். அதுக்காக தான் அறியாமையில் இருக்காதீங்கன்றதுக்காக இவ்வளோ பாடாக பற்றிட்டு இருக்கோம். ஸோ இலங்கை மக்கள் வந்து அந்த அறியாமையில் இருந்தாங்க. அப்ராணி மக்களுங்க, இயற்கையோட வாழ்ந்துக்கிட்டு இயற்கையோட வாழ்றவங்க. இயற்கை நமக்கு என்ன தெரியும்? இயற்கை நமக்கு எதிர்ப்பு காட்டுமா? மரத்தை வெட்டும் போது, மலையை வெட்டும் போது, என்னை வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சண்டை போடுதா? கிடையாது. இயற்கைகிட்ட இருக்க மாதிரி தான் மனிதர்களும் இருந்தோம், அதாவது தமிழர்களும் இருந்தோம். லூசு மாதிரி போகிறதையும் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, கன்னடன் வந்து கன்னடனுக்கு, அதாவது கன்னடர்களை பற்றி நான் பேசுகிறேன் வந்து அந்த கொடி பஞ்சாயத்து வந்துச்சுல, இவங்க இதை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன். இவங்க லூசுத்தனமா நான் கன்னடன், இன்னமும் கேவலமான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, ஃபேமிலியை பற்றிலாம் பர்சனல் அட்டாக் பண்ணி. இவங்க தான் தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தாயை காப்பாற்றுறவங்க. என் தாயை பற்றி கேவலமாக பேசினாங்க. கமெண்ட்ஸ் எடுத்து வச்சு காட்ட முடியும், பட் அது
கேவலமான ஒரு கூட்டம் தான் உருவாயிட்டு இருக்கு தமிழ் தேசியன்ற பேருக்குள்ள. சரி, ஒதுக்கி விடு, விஷயத்துக்குள்ள போவோம். இலங்கையில் அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இன அழிப்பு நடக்குது. இவங்க உள்ள போது இந்த அப்ராணி மக்கள் அப்ராணி மக்களோட இந்த ரூட்வே இருக்குல்ல, அந்த தலைமை பண்பு இருக்குல்ல, அங்கெல்லாம் ஆட்டையை போடுறானுங்க. அதுக்கப்புறம் சாம்ராஜ்யத்துக்கு ஆள்றாங்க. இது தெரிஞ்ச மக்கள் ரிபல் கிரியேட் ஆகும் போது அவங்கெல்லாம் கொண்டு ஒழிக்கிறாங்க. யாரெல்லாம் வீரியமா எந்திக்கிறானோ அவனெல்லாம் போட்டு தள்ளுறாங்க, இல்லை தனக்குள்ள ஐக்கியமாக்கிறாங்க, அதாவது சேர்த்துக்கிறாங்க. என் கூட சேர்ந்துக்கோ, இந்த ராஜ்யத்தின் ஆண்டுக்கோ எங்க கூட சேர்ந்துருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஐக்கியமாக்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த விஷயம் என்ன நடக்கும்? இலங்கையில சிங்களர்கள் அதிகமாவாங்க, தமிழர்கள் கம்மியாவாங்க. அதான் நடந்திருக்கு. இது ஒரு ப்ராக்டிக்கலா உலக வரலாறு. நீங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய நாடான அமெரிக்காவை கம்பேர் பண்ணி படிக்கும் போதே நமக்கு ஈஸியா புரியுதானே? ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மொழி பேசுறேன், ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஏகப்பட்ட மொழி பேசுறேன். ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் எங்க வீட்டு பக்கத்து யாரும் சௌரட்டா பேசிக்கிறேன். ஸோ இங்கே நேஷனல் லாங்குவேஜ் சொல்லவே முடியாது. ஸோ அப்போது இதை நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லி ஒருத்தன் திணிக்கிறான்னா ஒரு வேலை பார்க்குறான்ல, மற்ற இனத்தெல்லாம் அந்த மொழியை ஒதுக்குறான்ல. ஸோ அதே மாதிரி தான் உலகம் முழுக்க. இது ஏன்னா இது தவறான ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னால தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பல ஆயிரம் வருடங்கள் இல்லை, பல லட்சம் வருடங்களுக்கு பின்னாடி போகணும். அதை பற்றி நம்ம சொல்லும் போது அந்த நாகர்கள்லாம் உள்ள வராங்க. இந்த நாகர்களை தமிழர்கள்னு சொல்லி நம்ம தலையில் பிராண்ட் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் தமிழ் தேசிய கூட்டம். தமிழர்கள் கூட்டம் நாகர்களாக இருந்தோம் அப்படின்னா அவங்க ஏன் இந்த உலகத்தில் இருக்க இத்தனை நாகரிகத்தை உருவாக்கி இத்தனை குளறுபடிகள் இத்தனை சாதிகளை ஏன் உருவாக்கணும்? சோழர்களின் பட்டயம், அந்த வீடியோ நான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். சாதிகள் இத்தனை பிரிவு உருவாக்குனதே இந்த அரசாங்கம் தான். அதாவது ராஜ்யங்களை ஆண்ட அரசு அதிகாரிகள், சாரி உங்களுக்கு சொன்னால் புரியாது, ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் தான் இந்த ஜாதிகளே உருவாக்கி உட்பிரிவுகள் இத்தனை உருவாக்கி வச்சிருக்காங்க. சாதிகளை நாம் உருவாக்கலை, நம்மளை ஆண்ட அரசர்கள் தான் உருவாக்கினாங்க. அந்த அரசர்களை தான் நீ தூக்கி பிடிச்சிட்டு இருக்க. புரியுதா உனக்கு? அப்போ அந்த அரசர்கள் நமக்கானவங்களாம், அதாவது மனிதர்களுக்கானவங்களாம். இலங்கைக்கு இப்போ இந்த துட்டக்காமணின்னு சொல்லிட்டு இந்த விஜயன் இருக்கான்ல, அவனை கொண்டாடுற கூட்டம் இருக்கும்ல, ஆனால் கொண்டாடக்கூடிய ஆளாவன். புரியுதா உங்களுக்கு? ஏன் திங்க் பண்ணவே மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு டோப்பமைண்டை உருவாக்கிட்டானுங்க. மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும், வரலாற்று மூலியமாகவும் இதிகாசங்கள் மூலியமாகவும். பெருமைக்கு எருமை மேய்ச்ச கூட்டம் இது. ஸோ உண்மையான வரலாறை கடத்த விடாமல் கடத்தினவனப்பெல்லாம் போட்டு தள்ளிட்டு, அதனால தான் பரிபாசையில் இலைமறைக்காயா சொல்லிட்டு போனாங்க. அந்த இலைமறைக்காயின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது தற்கூரி கூட்டம் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? 2 அடியில் திருக்குறளில் சொல்லுவாங்க இல்லை, இதில் என்ன இருக்குன்னு போயிடுவாங்க. அதை போய் விரிவாக படிக்கும் போது தான் அதோட மீனிங் புரியும். அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த 2 அடியை படிக்கிற அளவுக்கு கான்சியஸ் இருக்கணும். அந்த 2 அடியை படித்தோம்னா அதை புரிஞ்சுக்கிற அந்த உரை இருக்குல்ல, அந்த விளக்க உரையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தன்மை இருக்கணும். இவங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? ரீல்ஸை தட்டி விடுற அந்த 30 செகண்ட் ரீல்ஸை தட்டி விடுறதுக்கே இவங்க நேரம் இருக்கே. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இங்கே நடக்கிறோடைய விளைவுகள் இப்போ நான் சொல்கிறனால இங்கே எதுவுமே மாறப்போகிறதில்ல. அப்புறம் ஏன்டா தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, தேடி வர ஆட்களுக்கு உண்மை தேவை. புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே பக்குவம் இருக்காது. பக்குவம் இருக்கணும் அப்படின்னா முதல் நிதானம் இருக்கணும். நிதானம் இருந்தால் சிந்திச்சிருந்தா நீயே இங்கே வந்திருப்ப. ஸோ அதெல்லாம் இல்லைன்றனால தான் நீ லூசு மாதிரி கத்திட்டு தீர. பாரிசாலனை ஏன் பேசுகிற, சீமானை ஏன் பேசுகிற, தமிழ் தேசியத்தை ஏன் பேசுகிற, திராவிட தேசியத்தை ஏன் பேசுகிற, தெலுங்கனை ஏன் பேசுகிற, கன்னடனை ஏன் பேசுகிற, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பற்றுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கீங்க. தனக்குள்ளே ஒரு பேட்ச் குத்திருக்கீங்க. நான் இந்த சாதி, நான் இந்த மதம், நான் இந்த இனம், நான் இந்த டீம், நான் அந்த டீம், நான் அந்த கட்சி, நான் இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சம்மந்தமே இல்லாத ஒரு பேட்சை குத்திருக்கீங்க. நான் இன்னார் அடிமைன்னு சொல்லி நீங்களே குத்தி வச்சிருக்கீங்க. அந்த பேட்சை கழட்டி தூக்கி எறிங்க. நம்ம மனுஷங்கன்னு என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு நான் சொல்கிற எல்லாமே செருப்பால் அடிச்ச மாதிரி புரியும். அன்னைக்கு புரியும் போது யோசிப்பீங்க, டைம் ரொம்ப தள்ளி போயிடுச்சோ அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மி. 2032 வார் வந்துடும். வார் வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்டே இருக்க முடியாது. நான் திமுக காரன், நான் அதிமுக காரன், நான் பிஜேபி, அங்கே காங்கிரஸ், நான் சீமானு, நான் திராவிட தேசியம், என்ன பேசினாலும் நான் அந்த மதம், நான் இந்த மதம், நான் இந்த மொழி, நான் இந்த மொழி, என்ன சொன்னாலும் உனக்கு உதவி கிடைக்காது. ஏன்னா சர்வே பண்ணுற ஸ்கில் இருந்தால் தானே நீ தப்பிப்ப. சர்வே பண்ணுறேன்னா என்னன்னே தெரியாது உனக்கு. சர்வே பண்ணுறேன்னா சேவ் பண்ணுறான்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது. அப்போ எப்படி புரிஞ்சுப்பீங்க? பாரிய இழப்புகள் சந்திக்க போகுது இந்த மனித இனம். திரும்பவும் சொல்கிறேன், வார் வரதான் போகுது. நீங்கள் தடுக்கவே முடியாது. மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, உட்காந்து வார் வராமல் தடுக்க போகிறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் இருக்க எல்லாம்? ஏதாவது ஒரு கட்டமைப்பை ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணி நிப்பாட்ட முடியுங்க, சிம்பிளாக முடியும். அதாவது மக்களோட முயற்சி மூலயமா தான் முடியும். சும்மா இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே உங்களை சோம்பேறித்தனம் பண்ணுறது. அதாவது நீங்கள் உட்காந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பீங்களா? அதெல்லாம் நடந்துருமா? அப்படின்னா இத்தனை 1000 ஆண்டுகளாக எத்தனை பேர் கடவுள்கிட்ட வேண்டினாங்க? இலங்கை மக்கள் கடவுள்கிட்ட வேண்டியிருக்க மாட்டாங்க. அத்தனை மக்கள் கொண்டு செத்துதுக்கான காரணம் என்ன? முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உட்காந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தால் கடவுள் எப்படி அவங்களை காப்பாற்றுவான்? லூசு மாதிரிலாம் இருக்கீங்க. கொஞ்ச நாள் யோசிங்க. இறங்கி செயல்படுறவனுக்கு தான் கடவுள் உதவுவான். இறங்கி செயல்படணும். செயல்படுறதுனா என்ன? சிந்திக்கணும். உனக்கு எதுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கான்? கடவுள் எதுக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கான்? சிந்திக்கிறதுக்கு.
முட்டாள்தனமா உட்காந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன், நாங்க எல்லாரும் கூட்டமா உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணா அந்த வாரம் நிப்பாட்டிடுவோம், பிரச்சனை நிப்பாட்டிடுவோம். ஒண்ணும் புடுங்க முடியாது. நீ சிந்திக்காம, நீ விழிச்சு கொள்ளாம இங்க எதுவுமே நடக்காது. எல்லாரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இங்க நடக்கிறது போலித்தனம், கோமாளித்தனம். நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நீங்க என்னைக்கு அட்ரஸ் பண்றியோ அன்னைக்கு தான் எதிரில் இருக்க எதிரி யாரு, உனக்கு எதுக்காக சூழ்ச்சி பண்றானே புரியும். இது எதுவுமே புரியலன்னு வச்சுக்கோமே, 800 கோடி மக்கள்ல 300 கோடி பேர் மிஞ்ச மாட்டீங்க. விழிச்சுக்க, பொழைச்சுக்க.